ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ காய்ஸ், நான் இன்றைக்கி அர்ஷுக்குட்டியை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க அங்கன்வாடி மையத்துக்கு தாங்க போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஷுக்குட்டிக்கு இப்போது 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போது அர்ஷுக்குட்டியை பக்கத்தில் இருக்க அங்கன்வாடி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவர் எப்படி விளையாடுறாரு, என்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட அவர் இருக்க மாட்டார். ஸோ அவர் என்னை விட்டு எப்படி இருக்காருன்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். இது தாங்க இந்த அங்கன்வாடி. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இப்போ கூட்டிகிட்டும் வந்தாச்சு. கூட்டிகிட்டு வர்றது பார்த்திங்கன்னா அவரோட தாத்தா தான் கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சு. அவர் பார்த்திங்கன்னா தனியாக வரமாட்டா சொல்லிட்டு வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டே வந்துட்டார். ஸோ கூட்டிகிட்டு வந்ததும் நேரம் சேரில் உட்காந்துட்டாரு. அவங்க ஜாலியாக விளையாடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எடுத்ததும் பார்த்திங்கன்னா சாபூத்தி தாங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே பிடிக்கும் போல். ஆக்சுவலி 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த சாபூத்திக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நானுமே ஒரு 90s கிட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிங்கா ரோசஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அர்ஷுக்குட்டியை கூப்பிட்டா அர்ஷுக்குட்டி வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் வீட்டில் இருக்கும்போது அர்ஷுக்குட்டி என் கூட தனியாக ரிங்கா ரோசஸ் ஜாலியாக விளையாடுவான். என்னமோ தெரியல, மூட் அப்செட்னு நினைக்கிறேன், சடனாக கூட்டிகிட்டு வந்ததுனால இங்கே. ஸோ அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டாரு. ஸோ நாங்களும் கம்முன்னு விட்டுட்டோங்க. அவர் போக்குலேயே போயிடலாம், அவருக்கு என்ன பிடிக்குதோ விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியுமே உட்காந்துட்டாங்க சாபூத்தி விளையாடுறதுக்கு. பட் அது எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அங்கே கை வந்து எட்டலை. ஸோ சேரும் வந்து பத்தலை குட்டியாக இருக்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளையாடலான்னு இருக்கான் போல். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு பக்கத்தில் இருக்க பசங்க கூடலாம் பேசுகிறான். ஸோ ஓகே தான், நான் இல்லைனாலும் அவர் அங்கே விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். பட் நான் போயிட்டேன்னா அவரால் அங்கே இருக்க முடியல. உடனே அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால கூட இருக்கனால கொஞ்சம் அமைதியாக இருக்கார் போல் அவர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் ஏதோ கத்திட்டான். ஸோ நான் யார் கத்துனதுன்னு கேட்டவுடனே எல்லாரும் அவன் தான் சொல்கிறாங்க. நம்மளாமே சின்ன வயசில் விளையாடும் போது யாருன்னா ஒருத்தர் நம்ம தப்பு பண்ணாலும் மற்றவங்கள தானே காமிப்போம். அதே மாதிரி தாங்க அந்த குட்டி பையன் கத்தவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கேட்டவுடனே எல்லாருமே மாற்றி அவன் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் அர்ஷு மட்டும் நைஸாக கிளம்பி எங்கேயோ போகிறாரு. ஸோ அவருக்கு இங்கே உட்கார இஷ்டம் இல்லை போல். அப்புறம் சோகமாக வந்து உட்காந்துட்டாருங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா உங்கள் கூடவே ரொம்பவே அட்டாச்சாக இருக்காங்களா, வேறு யார்கிட்டையும் போகாமல் நீங்கள் உங்கள் கூடவே வச்சிட்ருக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி கூப்பிட்டு போய் நீங்கள் விட்டிங்கன்னா அவங்களுக்குமே வந்து தனியாக இருக்கிறது கொஞ்சம் பழகும். அப்போ தான் அவங்க ஸ்கூல் போகிறப்ப அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸையும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு 1 hour விட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்ச நாள் கூட போயிட்டு உட்காருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு தனியாக இருக்கிறது தெரியும். ஸோ அப்போ தான் அவங்க 4 years 5 years ஸ்கூல் போகிறப்ப அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நானுமே இப்போ அர்ஷுக்குட்டியை விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களுமே உங்கள் குட்டீஸை கூட்டிகிட்டு போய் விட்டு பழகுங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.